ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயருக்கு நான் பண்ண லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சேமியா பால் கேசரி, பட்டாணி புலாவ், மிக்சட் வெஜிடபிள் குருமா, பன்னீர் பரோட்டா. சேமியா கேசரி பண்ணுறதுக்கு இது ரோஸ்டட் சேமியா 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். நெய்யில் முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம், பிஸ்தா, கேஷு, கிஸ்மிஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். வறுப்பட்டாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். வறுத்ததை தனியாக எடுத்து வச்சாச்சு. நெய்யை வடிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். இது வறுத்த சேமியா ஆனாலும் இந்த நெய்யில் ஒரு பரட்டிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி பரட்டிக்கலாம். இது 3 பங்கு பால். இதை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இதை இதில் வச்சுருக்கேன். சூடாக இருக்கு. சேமியா வேகிறதுக்கு கொஞ்சம் நிறையவே பால் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேகட்டும். சேமியா நல்லா குழஞ்சி வேகணும், இல்லைன்னா ஜீனி போடும்போது தேறிடும். நான் இன்னொரு டம்ளர் பால் கூட விட்டுருக்கேன். மொத்தம் இதுக்கு 4 டம்ளர் பால் விட்டுருக்கேன். முழுக்க இது பால்லையே தான் வேகிறது. இந்த மாதிரி நல்ல ஜோராக குழஞ்சி வெந்தாச்சு. இப்போ இதில் 1.5 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் வரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஜீனி சேர்த்து நல்லா வறண்டாச்சு. பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுலேயே குங்குமப்பூலாம் சேர்த்துக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி இதில் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நெய்யை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லூஸாக இருக்கணும், அப்போ தான் இது ஆற இறுகிக்கும். சேமியா கேசரி வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேமியா பால் பாதாம் கேசரி ரெடி. ஆற நன்னாவே இறுகிக்கும். ஆறினதுக்கப்புறம் காட்டுறேன். பீஸ் புலாவுக்கு இது 200 கிராம் பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 3 கிராம்பு, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்கிற இந்த நட்சத்திர கிராம்பு. இதை மிக்சியில் சேர்த்து இது கூடவே 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி இதையும் சேர்த்து இந்த மாதிரி கரகரப்பாக பிடிச்சாச்சு. டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடலான்னு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 துண்டு பட்டை, பேலி, ஜீரகம், ஸ்லிட் பண்ணின 3 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் சோனா மசூரி ரைஸ், அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி இதில் சேர்த்து இதையும் ஒரு பரட்டி விட்டுட்டு எதில் அரிசி எடுத்தோமோ அதில் 1/2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1/2 லெமன் ஜூஸ், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். பன்னீர் பரோட்டாக்கு இது 150 கிராம் பன்னீர். பவுலில் இது 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, இஞ்சி துருவினது, கொஞ்சம் ஜீரகம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இந்த பன்னீர் ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு, இதை ஒரு தடவை நல்லா சேர்த்து கலந்துட்டு இந்த பன்னீரை இதோடு சேர்த்து நல்லா உதுத்து போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்க. அப்போ தான் அதில் உப்பு காரம்லாம் சேரும். பன்னீர் ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து இது கோதுமை மாவு. இப்போ பரோட்டாக்கு ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை பரோட்டாவை இடலாம். அதுக்கு முன்னாடி வெஜிடபிள் குருமாவுக்கு இது பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்திருக்கேன். குருமாவுக்கு மிக்சியில் 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், 1 தக்காளி. நீங்கள் தக்காளி வெங்காயத்தை தனியாக கூட வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் சோம்பு, கல்பாசி, பொடியாக கட் பண்ணிங்க பாதி வெங்காயம்,
பொடியாக கட் பண்ணினா ஒரு தக்காளி. இதை நல்லா வதக்கிட்டு வெங்காய தக்காளி பாதி வதங்கினதும் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் பச்சை வாசனை போக வதங்கணும். 2 விசில் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு பாருங்க. சாதாரண சோனா மசூரி ரைஸில் அருமையான பீஸ் புலாவ் ரெடி. கொஞ்சம் கூட குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையான பீஸ் புலாவ். நல்ல பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. இதில் மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி, சில்லி பவுடர். இது பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். வதங்கியாச்சு. வெந்த காய்கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். அப்படியே இந்த காயை லேசாக அப்படியே மசிச்சு விட்டால் போகிறோம். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்துட்டுருக்கோம். தேங்காய் முந்திரி பருப்பு எதுவுமே அரைச்சி விடாமல் குருமா, சிம்பிள் குருமா தான். எந்த விதமான மசாலா வேறு மசாலாவும் கூட சேர்க்கலை, கரம் மசாலாலாம் கூட சேர்க்காமல் இந்த குருமா. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு முதல்லையே சேர்த்துருந்தேன். ஒரு கொதி விட்டதும் நம்ம குருமா ரெடி. நல்லா கொதிச்சாச்சு, குருமா ரெடி ஆகியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பரோட்டா இட்டுடலாம். இந்த பன்னீர் பரோட்டா ரொம்ப ரொம்ப ரிச்சானது. நல்ல கனமான பூரியாக இட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் கலவையை 2 ஸ்பூன் வச்சு அந்த எட்ஜெல்லாம் மூடி இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி கவர் பண்ணி மூடணும். திருப்பி ஒரு கனமான சப்பாத்தி மாதிரி இட்டு இப்போ இந்த மாதிரி கனமான பரோட்டாவாக இட்டாச்சு. தவா சூடு பண்ணியிருக்கேன். இதில் இது போட்டு மேலாக கொஞ்சமாக நெய் விட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து நம்ம அருமையான பன்னீர் பரோட்டா ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பால் கேசரி, இந்த பீஸ் புலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காயெல்லாம் அரைச்சி விடாமல் ஜோராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பரோட்டா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.